ஒரு முட்டை வளர்ச்சி அடையும் போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அதாவது ஒரு முட்டை வந்து 0 சைஸ்லேருந்து 22 mm வரைக்கும் கூட வளரலாம். ஆனால் லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, இப்போ 30 இயர்ஸில் மேரேஜ் பண்ணுறது, இல்லை கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை வந்து நான் லேட்டாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 30-35 வயசில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியே இருக்காங்க, இல்லை செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இந்த ஏஎம்ஹெச் பிளட் டெஸ்ட் வந்து ஏஎம்ஹெச் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாவே எனக்கு முட்டையே இல்லை, நான் டோனர் எக்கு போகணுமா அப்படின்னு ஒரு பயம் வருது. இல்லை எனக்கு பிசிஓஎஸ்லாம் இல்லை டாக்டர், எனக்கு வந்து ஏஎம்ஹெச் மட்டும்தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். Ethnic Healthcare. Ethnic Healthcare. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்கணும், ஹெல்த்தி ப்ரெக்னென்சிக்கு ஏஎம்ஹெச் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. பொதுவாக ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது ஆன்டி முலிரின் ஹார்மோன். ஒரு முட்டை வளர்ச்சி அடையும் போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். அதாவது ஒரு முட்டை வந்து 0 சைஸ்லேருந்து 22 mm வரைக்கும் கூட வளரலாம். ஆனால் அந்த முட்டை வந்து 4 mm 5 mm வளர்ற வரைக்கும் மட்டும்தான் ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணுது. மறுபடியும் கொஞ்சம் பெருசாக ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஏஎம்ஹெச் லெவல்ஸ் எதனால் ஃபர்டிலிட்டியில் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோட ரிசர்வ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போல்லாம் லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, இப்போ 30 இயர்ஸில் மேரேஜ் பண்ணுறது, இல்லை கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை வந்து நான் லேட்டாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அப்படிங்கும்போது 30-35 வயசில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியே இருக்காங்க, இல்லை செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இந்த ஏஎம்ஹெச் பிளட் டெஸ்ட் வந்து குவாலிட்டியாக எக்கு டெவலப் ஆகுதா, இல்லை முட்டை வந்து ரிசர்வ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது அந்த டெஸ்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாவே எனக்கு முட்டையே இல்லை, நான் டோனர் எக்கு போகணுமா அப்படின்னு ஒரு பயம் வருது. பொதுவாக இந்த ஏஎம்ஹெச் வந்து பிசிஓஎஸ் கண்டிஷனில் ஏற்கனவே வளர்ந்த முட்டைகளான நீர்க்கட்டிகள் உள்ள தேங்கும் போது அடுத்தடுத்து முட்டை வளர்ச்சியே அடையாது. அப்புறம் எப்படி ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ பிசிஓஎஸ் கண்டிஷனில் உங்களுக்கு ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த வளர்ந்த முட்டைகளான நீர்க்கட்டிகள் உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முட்டைகள் குவாலிட்டியாக வளரும்போது ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு பிசிஓஎஸ்லாம் இல்லை டாக்டர், எனக்கு வந்து ஏஎம்ஹெச் மட்டும்தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதே போல் ஓவரியோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஓவரி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.8லேருந்து ஒரு 3.2 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க ஏஜ் ஆக இப்போ வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ண லேடிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரி சைஸ் வந்து 1.5, 1.2 அல்லது 1.8 இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் கீழே இருக்கும். அப்போது ஓவரி சைஸு சுருங்க உள்ள முட்டை தீந்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஓவரியோட சைஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் ரிசர்வ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்துட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் தான் எக் ரிசர்வ் கம்மியாக நீங்கள் முடிவுக்கு வரணும். அதர்வைஸ் உங்களுக்கு ஏஎம்ஹெச் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிசிஓடி கண்டிஷனை சரி பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உங்களோட வைட்டமின் டியை செக் பண்ணும். ஸோ விட்டமின் டி வந்து கம்மியாக இருந்தாலும் ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கும். எப்படி வந்து ஆண்களுக்கு விட்டமின் டி கம்மியாக ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுமோ அந்த மாதிரி விட்டமின் டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஆன்டி முலிரின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சன் எக்ஸ்போஸ்சர். இப்போல்லாம் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேலை செய்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போது டேயில் சன்லைட் எக்ஸ்போஸ்சர் இல்லாதனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். ஸோ அப்போது விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க ஒரு சாயந்தரம் ஒரு 4 to 5 o'clock வந்து நீங்கள் மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ இல்லை வெளியே வாக்கிங் போகிறது இந்த மாதிரி உங்களோட சன் எக்ஸ்போஸ்சர் மூலமாகவும் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன மாதிரியான உணவுகள் வந்து ஏஎம்ஹெச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சீசனல் ஃப்ரூட்டில் வந்து மேங்கோவில் அதிகமாக ஃபோலேட் இருக்கிறதுனால அது செல் ரிப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்டர்ன் ஏஎம்ஹெச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் பொதுவாக நம்ம ப்ரெக்னென்சி டைமில் குழந்தை வந்து கலராக பிறக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய சாஃப்ரான் வந்து பொதுவாகவே கர்ப்பப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து கர்ப்பப்பை வந்து சூடாகாமே பார்த்துக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு குங்குமப்பூ வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் டெய்லி ஒரு 20 strands எடுத்து கொஞ்சம் 1/4 glass சூடான பாலில் வந்து அதை கலந்து டெய்லி நைட் குடிச்சிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஏலக்காய். ஸோ நீங்கள் சாஃப்ரான் கூடயே ஒரு 5 ஏலக்காய் அளவுக்கு ஏல அரிசி நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியுமே நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களோட விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகி ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச்சும் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் ரிப்போர்ட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம செக் பண்ணும்போது பொதுவாக ஏஎம்ஹெச் வந்து ரேண்டமாக என்ன நாள் வேணால் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே நான் நிறைய பேஷண்ட் கிளினிக்கில் பார்க்கும்போது செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ஆஃப் த பீரியட்ஸில் வந்து கொஞ்சம் ஏஎம்ஹெச் அதிகமாக காமிக்குது. ஏன்னா ஒரு முட்டை வந்து வளர தான் ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகும்.
அப்போது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னால் அடுத்த பீரியட்ஸ்க்கு இன்றைக்கே நம்மளோட உடம்பு வந்து தயாராகும். அடுத்தடுத்து முட்டைகள் வந்து அடுத்த மாதத்துக்கு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு சிக்னல் கொடுத்து முட்டை வந்து வளர வைக்குது. அப்படிங்கும்போது அது வளர ப்ரொடியூஸ் ஆகிறதான் ஏஎம்ஹெச். அதுவும் அந்த முட்டை வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்தாலும் ஏஎம்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அப்போது செகண்ட் ஆர் தேர்ட் டேல யூஸ்வலி வந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் கூடயே இந்த ஏஎம்ஹெச்சும் டெஸ்ட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அப்ராப்ரியேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கிறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்கு அதாவது சினைப்பைக்கும் கர்ப்பப்பைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகிற மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணணும். விட்டமின் டிக்கு சன் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸும் நீங்கள் வந்து ஃபைப்ராய்ட் பிசிஓஎஸ்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை பிசிஓஎஸ் இருக்குது, ஃபைப்ராய்ட் இருக்குன்னா ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ், அதாவது சீட் சைக்கிளிங்கு, நட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட லேப் ரிப்போர்ட்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ, படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம். பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.